ஹாய் சில்குடீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நேற்று முந்தா நாளும் போட்ட வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆதரவு எனக்கு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கிட்டேன், இப்போ தான் தெரியுது. அப்போ எல்லாருக்குமே நம்மள மாதிரியே யோசனை இருக்கு போல் அப்படின்ட்டு. ஆமாம், யாருக்கு தான் தங்கம் வேண்டான்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் பாப்போம். எல்லாருக்குமே தங்கம் வேணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அதை எப்படி ஸ்மார்ட்டாக வாங்குகிறோம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை நான் சொல்லிக் கொடுத்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப் வரலாற்றிலே நான் தான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது செகண்ட் ஹேண்டில் எப்படி வந்து நகை வாங்கலாம் அப்படிங்கிறதே யூடியூப் வரலாற்றில் முதலில் சாதித்த பெண்மணி நான் தான் அப்படின்னு என்ன நானே பெருமைப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய தங்கச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸு, அக்கா எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்டிங்க, அக்கா எப்படிக்கா வாங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நேற்று நான் வந்து வீடியோ போட்டேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போது இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது ஜனவரி 2026 ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து பட்ஜெட் போட ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா நேற்று நைட்டு தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கிரெடிட் ஆச்சு சேலரி. ஸோ சேலரி கிரெடிட் ஆனாலும் நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா? ஸோ அதனால் எழுத ஆரம்பிச்சிட்டேன். என் புருஷனோட சம்பளம் எவ்வளவு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லுவேன் பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு வாடகை 4000 ரூபாய். மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாடகை 4000 ரூபாய். எங்கே சுற்றி போனாலும் இந்த 4000 எடுத்து வச்சே ஆகணும்ப்பா. சாப்பிடலையோ வாடகை கண்டிப்பாக எடுத்து வச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆட்டோக்கு 500 ரூபாய். என்னோடய ஒரு பிள்ளையை மட்டும் தான் ஆட்டோவில் விட்டுருக்கேன். மற்ற பசங்க வந்து பையன் வந்து தன்னால் போயிட்டு வந்துடுவான். ஸோ ஒரு பிள்ளைக்கு மட்டும் 500 ரூபாய் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாடகை ஆட்டோக்கு. இன்னொன்று கேபிள் 220 ரூபா. எங்கள் ஊர் சைடு வந்து 220 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கடா. உங்கள் ஊர் சைடு எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லிக்கோங்க. கடன் வந்து 5000 ரூபா. இந்த கடன் என்ன 5000 ரூபா அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது கடனா இல்லை சேவிங்ஸா, இந்த சேவிங்ஸை நான் எப்படி பண்ணுறேன், இந்த கடனை நான் எப்படி அடைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால் ஐயம்மா பேனா எழுத மாட்டேங்க, அதனால் இது தனியாக உட்காந்துருக்கட்டும், சரிங்களா? அடுத்து அரிசி 600 என்னக்கா ஒரு மாதத்துக்கு 600 எப்படிக்கா காணும்? சாப்பிட்றீங்களா இல்லை பட்டினை கிடைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. சாப்பிடத்தாங்க செய்கிறோம். அதாவது ஒரு மூடு அரிசி வந்து 1200 இல்லையா? நான் வந்து 2 மாதத்துக்கு கொண்டு வந்துடுவேன். ஏன்னா மதியானம் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவோம். காலையிலையும் சாயந்தரமும் டிஃபன், நைட்டும் டிஃபன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 600 தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் வேறு கொஞ்சம் நல்ல பிள்ளையாகி வெயிட் லாஸில் இருக்கிறதுனால சாப்பாட்டோட அரிசியோட செலவு வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் நல்ல பிள்ளையாகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுனால சாப்பாட்டோட அளவு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பசங்களுக்கு மட்டும்தாங்கிறதுனால அடுத்த மாதத்துலேருந்து இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் வந்து அரிசியோட செலவு வந்து குறையும், மற்றது வந்து கூடும் அப்படி, சரிங்களா? அடுத்து கேஸ் வந்து 500 அதே தான்ப்பா 2 மாதத்துக்கு, ஓகேவா? இந்த மாதம் ஒன்று, இந்த மாதம் 500, அடுத்த மாதம் 500 சொல்லிட்டு எடுத்துப்பேன். மாதம் 500 எடுத்து வச்சா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். எப்படியும் தடுமாறி ஒரு 2 மாதத்துக்கு நான் வந்து கொண்டு வந்துடுவேன். அதைத்தான் நான் 500 போட்டிருக்கேன். கறி வந்து 1000 எப்படியும் கறி 1000 வந்துடும். 1000 மேலே எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து 1000 தான் கொண்டு வருவேன். ஏன்னா எனக்கு ஒரு வழி இல்லை, நான் இருக்கிற சம்பளத்தில் நான் வச்சு ஓட்டணும். அதனால் 1000. இந்த 1000 என்னக்கா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் கேட்காதீங்கப்பா. கறி வாங்குவேன், அதாவது கோழிக்கறி வாங்குவேன், காடை வாங்குவேன், மீன் வாங்குவேன், அப்புறம் பீஃப் வாங்குவேன். இந்த மாதிரி ஆட்டுக்கறி மட்டும் எப்போவாச்சும் எடுக்கிறது. மேக்ஸிமம் நாங்கள் அதை எடுக்கிறதில்ல. ஏன்னா அது வந்து ரொம்ப ஓவர் ரேட்டு அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டுக்கறி வந்து டைவர்ஸ் பண்ணியாச்சு. மித்தவங்களை மட்டும் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறது. காய்கறி 1000. இந்த 1000 வந்து எப்படின்னா இதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன்னா பாருங்களேன். மேக்ஸிமம் இதில் வந்து நான் 200 வந்து ஆட்டை போட்டுருவேன், அது வேறு விஷயம். 800 வரைக்கும், அதாவது வாரத்துக்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மிச்சம் 200 என் வாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிடுவேன். அந்த 200 வந்து யாருக்கும் தெரியாமல் நான் உண்டியல் சேர்த்து வச்சுக்குப்பேன். ஸ்நாக்ஸு 500. ஸ்நாக்ஸுக்கு 500 போதுமா எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆமாப்பா, கடையில் திங்கிற ஸ்நாக்ஸுக்கு வந்து 500. மில்லட் ஸ்நாக்ஸுன்ட்டு 300 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து நான் வீட்டிலே செஞ்சுருவேன். வீட்டிலே எப்படி அப்படிங்கிறத நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். கம்பு மாவு, கேப்பை, ராகி என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே போட்டு வீட்டில் என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அத்தனையுமே செஞ்சுருவேன். சாயந்தரம் வரும்போது பசங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மனசில் வச்சுருப்பேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்குதுமோ இல்லையோ என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, எதாவது திங்கணும் போல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது வெயிட் லாஸ் எப்போ பண்ணணும்னு ஆரம்பிச்சனோ அதுலேருந்து என் வாய் ரொம்ப அரிக்குது. ஸோ அதனால் எனக்காகவும் சேர்த்து செய்கிறதுனால அது தனியாக. ஸோ ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் 500, மில்லட் ஒரு 300 அப்படின்னு போட்டுக்குவேன். ஃபோன் வந்து 600 என்ன கணக்குக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 300, அவருக்கு ஒரு 300. சம்டைம்ஸ் எனக்கு ஒரு 250 மட்டும் போட்டுட்டு மிச்சம் 50 எடுத்து வச்சுப்பேன். இப்படி ஆட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, ஓல்டு நகைலாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பழைய தங்கம்லாம் வாங்குவேன், இந்த மாதிரி தான் வாங்குவேன். 100, 50, ஒரு 200 இப்படி எதில் ஆட்டை போட முடியுமோ அதெல்லாம் ஆட்டை போடுவேன். அதாவது என்னென்னா சிக்கனமாக இருந்து அதில் வர காசை வந்து எடுத்து வைப்பேன் அப்படிங்கிறத. ஆட்டை போடுறேன்னு நான் திருடிட்டே நினச்சிடாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரரோட தானே, நம்ம எடுக்காமல் வேறு யார் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு அவருக்கே நகை வாங்கி அவருக்கே கொடுத்துருவேன். அப்படி வேறு விஷயம், சரிங்களா? அடுத்து மளிகை ஜாமான் நான் வாங்க மாட்டேன். மாதம் மளிகை ஜாமான் வாங்கவே மாட்டேன். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், மளிகை ஜாமான் வந்து என்னுடைய பெர்சனல் கணக்கிலேருந்து நான் வாங்குவேன். அதாவது நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, அது நான் சம்பாதிக்கிற கணக்கில் என்னைய பெரிய ரேஞ்சு ஆஃபீஸ் ரேஞ்சுக்கெலாம் நினச்சிடாதீங்க. நான் வந்து ஆஃபீஸ் ரேஞ்சுக்கெலாம் இல்லைப்பா. வீட்டிலேருந்து என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் நான் பண்ணுவேன். சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணி கொடுப்பேன் யாருக்காவது. அந்த மாதிரி உள்ளதில் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். பிஸ்கட் செஞ்சு கொடுப்பேன், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதைத்தான் எனக்கு எவ்வளோ வருதோ அதில் வந்து நான் மளிகைக்கு ஜாமான் வாங்கிடுவேன். பிள்ளைங்களுக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டால் வாங்கிடுறது, அப்படி அது எல்லாமே. நான் அது என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்கிறேன், தேவையில்லைன்னா நான் சொல்லலடா. ஓகேவா? எமர்ஜென்சிக்கு ஒரு 500 ரூபா. இந்த 500 ரூபா கண்டிப்பாக எடுத்து வச்சே ஆகுவேன். ஏன்னா எமர்ஜென்சி யாருக்குனாலும் எப்போ வேணாலும் வந்து வரலாம். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ, இல்லைன்னா யாருக்காவது மொய் வைக்கிற செலவோ, கல்யாண வீட்டு செலவோ, இல்லை சடங்கு வீடோ, பால் காய்ச்சோ எதுவோ ஒன்று, அந்த 500 ரூபா அவங்களுக்காக ஒதுக்கி வச்சுருவேன். எனக்கு ஒரு 280 என்னடி உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதுங்க. நானும் மனுஷன், எனக்கும் பசிக்கும்ல, கண்டிப்பாக பசிக்குமா இருக்காதா? இந்த 250 எதுக்குன்னா, எனக்கு ஒரு பூ வாங்கிக்குவேன். எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். 100 பூ 60 ரூபான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 50 பூ வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் வேறு என்னது, எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது கொஞ்சம் வந்து ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த 250 யாருக்கும் கிடையாது, எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஒதுக்கி வச்சுக்குப்பேன். சொல்லப்போனால் இவ்வளோ பட்ஜெட் போடுற எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 250 எடுத்து நான் வச்சுப்பேன். இதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன். சொல்லியே தான் இதை எடுப்பேன். ஆட்டையெல்லாம் போட மாட்டேன். என் வீட்டுக்கார்ட்டே சொல்லிடுவேன், எங்க இவ்வளோ நான் உங்களுக்கு பட்ஜெட் போட்டு நான் வந்து இவ்வளோ சேவிங் பண்ணி தரேன். ஸோ இந்த 250 எனக்கு, அதுவும் என் வாய்க்கு தான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதில் தான் வாங்கிக்கிடுவேன். ஃப்ரைட் ரைஸ் வைக்க நானே கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு உண்டான ஜாமான் வாங்கிக்கலாம். எதையோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு. ஆனால் வேறு அவ்வளோதான்ப்பா. இப்போ எவ்வளோ ஆச்சு? 14,720 ரூபா. அந்த 280ஓடு சேர்த்து 15,000 ரூபா ஆச்சு. இந்த 15,000 ரூபா தான்டா எங்களுடைய வரவு செலவு கணக்கு. இப்படி தான் நான் வந்து பட்ஜெட் போடுவேன். இன்றைக்கி நான் பட்ஜெட் போட்டுட்டு இருந்தேன்னா, சரி ஓகே உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டு தான் சம்பளம் ஏறி இருக்குது. இனிமேல் இன்றைக்கி தான் எடுத்து இந்த காசை எடுத்துகிட்டு வந்து இது அவ்வளோத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்கள்லாம் பட்ஜெட் போட்டிங்க அப்படி என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ கடன் 5,000 ரூபா, அது என்னென்னு பார்க்கலாமா? டொட்டோயிங் கடன் அப்படின்னு 5,000 ரூபா அப்படின்னு ஏன் எழுதியிருக்கேன்னா, எப்படி சொல்கிறது, கடனோ சேவிங்ஸோ எல்லாமே ஒன்று தான். சேவிங்ஸ்னு சொன்னோன்னு வைங்களேன், நம்ம மூளையை வந்து ஏமாற்ற முடிய மாட்டேங்குது. சேவிங்ஸ் தானே, ஒரு 4,000 வச்சுட்டு 1,000 ரூபாய் இடம் தேவைப்படுதுல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கேட்குது. என் மனசு கேட்டோன்னா மூளையும் சரின்னு சொல்லிடுது. ஸோ மூளையை ஏமாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடன் 5,000 ரூபா. வர வழி இல்லைடா, 5,000 ரூபா கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நானே ஏமாற்றிப்பேன். அந்த ஏமாத்துறதுலேருந்து 5,000 ரூபாயிலேருந்து எடுத்து 4 பங்காக பிரிச்சுக்குவேன். ஒன்று என் மவளுக்கு, ஒன்று எனக்கு, என் மவனுக்கு, என் வீட்டுக்காரருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என் மவளுக்கு, அவள் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுனால 1,000 ரூபா. எனக்கு 3,000 ரூபா. வேறு வழி இல்லை, நான் பெரிய பிள்ளை இல்லை, அதனால் எனக்கு 3,000 ரூபா. பையனுக்கு, அவன் குட்டி பையன் தானே, 500 ரூபா போதும் அப்படின்னு. என் புருஷன், ஆம்பளைங்க தானே 500 ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வைப்பேன். என்னக்கா இது ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, தெளிவாக சொல்கிறேன் வாங்க. என் மகளுக்கு 1,000 ரூபா அப்படின்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் 1,000 ரூபாவை போட்டு வச்சுருவேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஒரு 1,000 ரூபா போட்டு வச்சுருவோம். அவளோட கல்யாணத்துக்கு உதவும், இல்லை அவளோட மேல் படிப்புக்கு உதவும் அப்படிங்கிறதுனால அந்த 1,000 ரூபா அவளுக்கு அந்த கடனை ஒதுக்கியாச்சு. ஐயோ இங்கே அடுத்து எனக்கு 3,000 ரூபா. இந்த 3,000 ரூபாய்க்கு நான் லாஸ்ட்டு வரேன், சரிங்களா? அடுத்து பையனுக்கு ஆர்டி, அவனுக்கும் ஒரு 500 ரூபா. இந்த பொண்ணுக்கு வந்து 1,000 ரூபா கட்ட போகும்போதே பையனுக்கும் 500 ரூபா வந்து கட்ட போயிடுவேன். ஏன்னா அவனும் மேல் படிப்பு படிக்கும்போது அவனுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் அந்த 500 ரூபாய் இதை எடுத்து வச்சுப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து கண்டிப்பாக செலவு தேவைப்படும். இப்போ படிக்கிற வயசில் வந்து நிறையவே கேட்குறாங்க. ஒரு இன்ஜினியர் படித்தா கூட 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சாதாரண காலேஜ் பிஎஸ்சி படிக்கிறது கூட 1 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுதாம்ப்பா. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வெறும் 3,000 5,000 முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தா 1 லட்சம் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்களா? அப்படி என்னத்தை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. நாங்கள் படித்த அதே படிப்பு தான் இருக்க போகுது. பட் 1 லட்சம் 2 லட்சம்னு எடுக்கிறாங்க, வேறு வழி இல்லை. ஸோ அதனால் 500 ரூபா அவனுக்கு எடுத்து வச்சுருவேன். என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபா. இந்த வீட்டுக்காருக்கு 500 ரூபாய் எதுக்கு திரும்ப எடுத்து வச்சு அவருக்கு பேரில் ஒரு ஆர்டியை சேர்த்து வச்சுருக்கேன். எனக்காவது ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்வாங்க. ஸோ அதனால் மாதம் 500 ரூபா அவங்களுக்கு எடுத்து வச்சு அவங்க பேர்லேயும் போட்டுறது. இப்போ எனக்கு 3,000 ரூபா. இது எனக்குன்னு சொல்கிறத விட எங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 3,000 ரூபா வந்து நகைச்சீட்டு போட்டுருவேன். ஏன்னா நகை விற்கிற வேலையில் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் நகைச்சீட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ நகைச்சீட்டுக்கு வந்து 3,000 ரூபா. இந்த 3,000த்தை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக நான் வந்து நகைச்சீட்டில் மாதம் கட்டிடுவேங்க.
இதை வந்து நீங்கள் டெய்லி ரூ. 100 அப்படின்னு கூட கட்டலாம், இல்லை மாதம் 3000 அப்படின்னு கூட கட்டலாம். எப்படியோ ஆனால் நகைச்சீட்டு நம்ம போட போகிறோம், ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு நகை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருப்பேன். நான் நகைச்சீட்டு போடும்போதே யோசிச்சு வச்சுருவேன், இந்த வாட்டி ஜிமிக்கு எடுக்கணும், இல்லைன்னா இந்த வாட்டி கை செயின் எடுக்கணும், இல்லைன்னா இந்த வாட்டி ஒரு குட்டி கம்மல் எடுக்கணும், ஒரு மோதிரம் எடுக்கணும், எதையோ ஒன்று யோசிச்சு வச்சு அதை நினச்சி சந்தோஷப்பட்டு மாதம் கட்டுவேன்னா பார்த்துக்கங்களேன். நீங்களாம் எப்படி கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் அப்படிதான்ப்பா. இந்த வாட்டி ஜிமிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்ன நானே சந்தோஷப்படுத்தி குதூகலப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எனக்கு கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது. எப்படியாவது கட்டிடணும், நமக்கு ஜிமிக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு ஆசை. இல்லை நமக்கு கை செயின் வரப்போகுது, நம்மளும் கை செயின் போட்டு மினிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டுலாம் இருப்பேன். இல்லையா நமக்கு ஒரு மோதிரம் வரப்போகுது, ஏதோ ஒன்று என்னை நானே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருப்பேன். ஏன்னா என்னை நான் கவலைப்பட்டு கட்டினேன்னா எனக்கு கெட்ட மனசே வராது. இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுங்கும்போது இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது, இன்னும் 8 மாதம் தான் இருக்குது, சீக்கிரம் கட்டுவோங்கிற ஒரு எனக்கு நானே என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணிப்பேன். அப்படி நான் எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை வரும், என்னால் கட்ட முடியும். ஸோ அதனால் எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் மகளுக்கு 1000 ரூபாய், எனக்கு 3000 ரூபாய், என் பையனுக்கு 500 ரூபாய், என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய். இதுதான்டா எங்களோட சேவிங்ஸு. இதைத்தான் நான் வந்து கடன் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சேன். இதை நான் கடனாக நினச்சி 5000 ரூபான்னு எடுத்து வச்சா மட்டும்தான் என்னால் முடியும். இல்லைன்னு வைங்களேன், எப்படியும் நான் வீட்டுக்குள்ளே தான் போட்டுருவேன். சொல்லுவாங்களா, யானை வாயில் மாட்டின கரும்பு மாதிரி இந்த 15,000 காலியாக போயிடும். இந்த 15,000 நான் இப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து சேர்த்து வைக்க முடியும். ஸோ நான் அதனால் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படிலாம் வந்து பட்ஜெட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நீங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் கற்றுக்குவேன். உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் ஒரு வீடியோவாகவே நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து வித்தியாசமாக வந்து சேவிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இப்படி கூட சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பா, நானும் கற்றுக்கிறேன். ஓகேவா? இந்த 280 எனக்கு, அதே மாதிரி எனக்கு ஒரு 3000 இப்படின்லாம் நான் சொன்னாக்கல, இந்த பிள்ளை என்னம்மா இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினச்சிடாதீங்கம்மா. இதுவும் என் குடும்பத்துக்கு உண்டான சேவிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் இப்படிலாம் சேவ் பண்ண போய் தான் எங்கள் வீட்டு சைடு 2 சைடுமே எனக்கு ஆதரவு இல்லாட்டாலும் எங்களால் இப்போ வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் தேவைகள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த தேவைகளை குறைச்சிக்கிட்டு எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. முக்கியமாக நம்ம வீட்டை நிர்வகிக்கிற நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தேவைகளை குறைச்சிக்கிட்டு சேவிங்ஸை வந்து அதிகமாக்குவோம், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். ஏன்னா இதே மாதிரி நீங்களும் கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கப்பா. ஏன்னா நான் வந்து போடுறது வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய பட்ஜெட் இதுதான். உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை உங்களோட இஷ்டம் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து வீடியோவாக கூட நான் போடுறேன். ஏன்னா நம்மளை பாரி 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஏன்னா நிறைய பேருக்கு பட்ஜெட் போட தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ நியூவாக கல்யாணம் முடிஞ்சவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வந்து எனர்ஜியாக இருக்கும். ஓ, இப்படி நம்ம வந்து பட்ஜெட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் உங்களுடைய கமெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கமெண்ட்டில் பழகலாம். டாட்டா, பைமா.